இசையை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு நம்ம பிளான் போட்டா கடைசியில மொத்த குடும்பமும் ஏதோ எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கற மாதிரி கொடுத்து அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஷால் தான். அவ மட்டும் நம்ம போட்ட பிளான வீடியோ எடுக்காம இருந்திருந்தானா நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் இன்னைக்கு. ஸ்ரீஜா, நீ முதல்ல அமைதியா இரு. ஆனா ஒண்ணு, அந்த விஷால் இருக்கிற வரைக்கும் இசைய நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி மொத்த குடும்பமும் நம்மள போனா போதுன்னு மன்னிச்சு அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு வர்ஷினிக்கு சுபத்ரா கையால தாலியை கொடுத்ததும் விஷால் எதுவுமே தெரியாத மாதிரி ராகவ தள்ளி விட்டு 2 பேரும் சுபத்ரா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதையும் பாக்க எனக்கு ஆத்திரம் வருதுக்கா. மேடம் மேடம் சொல்லுங்க. ஸ்ரீஜாங்கிற பேருக்கு கொரியர் வந்திருக்கு. அவங்க இருக்காங்களா? அவங்க என் அண்ணி தான். கொடுங்க. அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி. இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் போட்டுருங்க. இங்க. அக்கா, இதுல யாருக்கோ காது கேட்காதுன்னு எழுதிருக்கு. அக்கா, இந்த ரிப்போர்ட்ல இசைக்கு காது கேட்காதுன்னு போட்டிருக்கு. இவ்வளவுதானா? நான் ஏதோ பெருசா இருக்கும்னு நினைச்சேன். என்னக்கா, இசைக்கு காது கேட்காதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. உனக்கு இந்த விஷயம் புதுசு, அதனாலதான் நீ இத ஆச்சரியமா பாக்குற. இதுக்கு முன்னாடி அக்காவும் தங்கச்சியும் இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாளுங்க. அப்பவே சந்தேகம் வந்து விசாரிச்சோம். ஆனா அந்த சமயத்துல அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணி சமாளிச்சு மழுப்பிட்டாளுங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இவ்ளோ பெரிய குறைய மறைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கியா? நீ வசமா மாட்னடி. இங்க பாரு ஸ்ரீஜா, ஏற்கனவே மொத்த குடும்பம் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னதெல்லாம் போதும். இனிமே எது பண்றதா இருந்தாலும் முதல்ல நம்ம சேஃபா இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வா ஸ்ரீஜா, இறங்கி வா. அண்ணே, நான் காசு கொடுக்கறேங்க. 2 பேரும் இவ்வளவு கோவமா உள்ள போறத பார்த்தா நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. இசைக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வச்சு உடைக்க போறாங்க. அது நான் காது குளிர கேட்க போறேன். ஏ வர்ஷினி, வர்ஷினி. என்னம்மா? அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் கோமா வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க போற வேகத்தை பார்த்தா உள்ள ஏதோ பெரிய பஞ்சாயத்து பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது. நீ வா, நாமளும் போய் என்னன்னு பாக்கலாம். மா, போய் வர வேலை இருந்தா பாருமா. ஏய், நான் சொல்றேன்ல, வாடி. விடுமா. அண்ணி, அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. ஏய் சிந்தாமணி, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு வர? மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. பல்லவி, நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வா. அப்படியே உன் ஆசை அண்ணி இருக்கால இசை, அப்படியே கூட்டிட்டு வா. என்ன சிந்தாமணி, என்ன சவுண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வருது? அண்ணி, நானும் ஸ்ரீஜாவும் இசை நடத்துற இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறது பிடிக்காம நாங்க அவளை அசிங்கப்படுத்தி இருந்ததா நினைச்சு நீங்க எங்களை எவ்வளவு சத்தம் போட்டீங்க. ஏய் ஆமா, இப்ப அதுக்கு என்ன? முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இருக்க. அம்மா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அடிப்பொடி. என்னமோ நானும் ஸ்ரீஜாவும் தான் உலக மகா தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் சேர்ந்து எங்களை எவ்வளவுலாம் திட்டினீங்க. ஆனா உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கால இந்த இசை. இவ எவ்வளவு பெரிய தப்ப மறைச்சு நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கான்னு தெரியுமா? என்னத்த உளறீங்க நீங்க? நான் உளறல, அழுத்தம் திருத்தமா சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இசைக்கு காது கேட்காது. காது கேட்காதா?
அத்த யாருக்கு ஆ? யாருக்கு இசை காது கேட்காதா? சிந்தாமணி, இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம யாரையும் குறை சொல்லி பேசாதுன்னு உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். தெரியும், நீங்க யாரும் எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஹாஸ்பிடல்ல டெஸ்ட் எடுத்த இஎன்டி மெடிக்கல் ரிப்போர்ட். இதுல இசைக்கு காது கேட்காதுங்கிற விஷயம் தெளிவா மென்ஷன் ஆயிருக்கு. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இதோ பாருங்க நீ. போதுமா விஷால்? உனக்கு இசை சொன்னது நல்லா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மா, இதெல்லாம் உன் வேலையா? என்னடி சொல்ற? நடிக்காதம்மா. தாத்தாவோட பெட்டியில இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி ஸ்ரீஜா கைக்கு போச்சு? நீ தானே இசையக்காவை பழி வாங்கணும்னு நினைச்சு அவங்க கிட்ட கொடுத்த. உன் தாத்தா பெட்டியில வச்சிருந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு என்னடி தெரியும்? உன் அக்காவோட ரிப்போர்ட் ஸ்ரீஜாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீ அவகிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேக்குற? அப்போ நீ கொடுக்கலன்னு போய் சொல்ற, அப்படிதானம்மா? என்ன விஷால், வாயே திறக்க மாட்டேங்கிற? இவ்ளோ நேரம் இசைக்காக வக்காலத்துல வாங்கிட்டு இருந்த, ஏன் இப்ப நீ அமைதியாயிட்ட? அண்ணி, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நம்ம வீட்டு வீணையில இருந்து வர ராகத்தை, விஷாலோட மியூசிக்க ஒரு நாள் கூட தன் காதால கேட்டு ரசிக்க முடியாத ஒரு செவிட்டு பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமகளா? நம்ம பரம்பரை அடையாளத்துக்கே இவ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு எப்பவாவது உங்களுக்கு புரியுதா? நீ போதும், நிறுத்த சிந்தாமணி. இசையால யாருக்கும் எப்பவும் துரோகம் பண்ணவே முடியாது. இசைக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்.